ஜாப்ஸ் தகவல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இங்கேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்லியராக ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்துருந்தோம். அது வந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ்க்கானது. இது வந்து எதுக்கானதுன்றதை பார்க்கலாம். ஜூனியர் அசோசியேட். ஸோ இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்காக தான் எடுக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து எந்த டிபார்ட்மெண்ட்னா ஃப்ரம் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் இங்கேருந்து தான் அவங்க ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 17th டிசம்பர்லேருந்து ஜான்வரி 7க்குள்ளார நீங்கள் வந்து எப்போ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம், எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதில் எதனா பாண்ட் இருக்கா அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து ஃபெப்ரவரி மந்த் வந்து நடக்கும். அண்ட் மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மார்ச் ஆர் ஏப்ரலில் நடக்கும். அண்ட் நீங்கள் ரெகுலராக இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனில் எதனா அப்டேட்ஸ் இருக்கா, சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சர்க்கிள் இப்போ அஹமதாபாத் அப்படின்றது ஒரு சர்க்கிள்னால் அது வந்து பிலாங்ஸ் டு குஜராத் ஸ்டேட். ஸோ அதோட லாங்குவேஜ் வந்து குஜராத்தி. ஸோ அங்கே வந்து ரெகுலர் வேக்கன்சிஸில் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கேட்டகரி வைஸ்னால் காஸ்ட் வைஸ், அப்புறம் பிடபிள்யூபிடி, அப்புறம் எக்ஸஸ். அதே மாதிரி பேக்லாக் வேக்கன்சிஸ் லாஸ்ட் இயர் ஆர் ப்ரீவியஸ் இயரில் வந்து எதனா பேக்லாக் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சர்க்கிளில் என்ன மாதிரியான வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டோட்டலாக கிட்டத்தட்ட வந்து 15,000க்கும் மேலே இந்த வேக்கன்சிஸ் வந்து போகுது. ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் மாஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான அகாடமிக் குவாலிஃபிகேஷன் அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸு அண்ட் ரிசர்வேஷனில் வந்து பிடபிள்யூபிடிக்கு வந்து என்ன மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் வருவாங்க அண்ட் அப்பர் ஏஜ் லிமிட் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரஃபாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு என்ன மாதிரியான மீடியம் ஆஃப் எக்ஸாம், லைக் இப்போ அந்தமான் நிக்கோபார்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, ஆந்திர பிரதேஷ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, உருது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் மீடியம் ஆஃப் எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ். புதுச்சேரியிலும் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதாவது ரெஸ்பெக்டிவ் அந்த ரீஜனல் லாங்குவேஜ் ப்ளஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இஸ் மேண்டட்ரி எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் எக்ஸாம் பேட்டர்ன் இதுக்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் 30 கொஷின்ஸ், நியூமரிக்கல் அபிலிட்டி 35 கொஷின்ஸ், ரீசனிங் அபிலிட்டி 35 கொஷின்ஸ், டோட்டல் வந்து 100 கொஷின்ஸ். அண்ட் மேக்ஸிமம் மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் 1 ஹவருக்கு இந்த டெஸ்ட்டு. ஸோ இதுக்கும் வந்து எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா 10 டைம்ஸ் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ். ஸோ அதில் வந்து யார் அந்த கேட்டகரியில் வராங்களோ அவங்க எல்லாமே வந்து மெயின்ஸ்க்கு எலிஜிபிள். அண்ட் மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜென்ரல் ஆர் ஃபினான்ஸ் அவேர்னஸில் வந்து 50 கொஷினும், ஜென்ரல் இங்கிலீஷில் 40 கொஷினும், குவான்டிடேட்டிவ் ஆப்ஸில் வந்து 50 கொஷின்ஸும், ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடில் வந்து 50 கொஷின்ஸும் கேட்குறாங்க. ஸோ டோட்டல் கொஷின்ஸ் வந்து 190 ஆனால் டோட்டல் மார்க்ஸ் வந்து 200. ஸோ இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 40 minutesக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் கரெக்டாக அதை பார்த்து பண்ணிக்கோங்க. வந்து எந்த ஹார்ட் காப்பி நீங்கள் சென்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே கம்ப்ளீட்டாக இமெயில் மூலிமா தான் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். அண்ட் இதுக்கான பே ஸ்கேல் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 26,730லேருந்து அப்ராக்சிமேட்லி 24,050. ஸோ இதில் வந்து 2 அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து அட்மிசிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு வந்து 750 ருபீஸ், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ்எஸ் டிஎக்ஸ்எஸ்க்கு வந்து எந்த ஃபீஸுமே கிடையாது. அண்ட் இதில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது, அதை கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ஹெல்ப் டெஸ்க்கு வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே வந்து அவங்களோட டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து மார்னிங் 11 AM ஈவினிங் 5 PM வரைக்கும் தான் அவைலபிளாக இருப்பாங்க. அதுவும் ஒன்லி ஆன் பேங்க் ஒர்க்கிங் டேஸில் மட்டும் தான் அவைலபிளாக இருப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் http://cgrs.ibps.in அப்படின்ற வெப்சைட்க்கு நீங்கள் வந்து உங்களோட கம்ப்ளைண்ட்டை வந்து என்கொயர் பண்ணலாம். அண்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், எஸ்பிஐ அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட், இன்கேஸ் நீங்கள் வந்து எஸ்பிஐயில் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இது வந்து உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன
லொக்கேஷன் வந்து எக்ஸாம் சென்டராக வைக்க போகிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.